ஆக்டர் கார்த்தியுடைய வாவாத்தியார் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் இப்போ போஸ்ட்மார்ட் ஆகி எப்ப ரிலீஸ் ஆக போறது அப்படிங்கிறது தெரியாம இருக்கு இல்லையா? சோ இப்போ ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியலங்க. அதாவது இந்த வாவாத்தியார் படத்தை டிசம்பர் 24ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வாவாத்தியார் படத்தை ஓடிடி டீல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மந்த்ல இருந்து டிலே ஆச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த படம் ஓடிடில ஸ்ட்ரீம் ஆகாது. நான் கொடுத்த அட்வான்ஸா திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டிசம்பர் மாசம் இந்த வாவாத்தியார் படம் ரிலீஸ் ஆகியே ஆகணும். ஆனா அதுக்கு ஸ்டுடியோ கேட் ஞானவேல் ராஜா கோர்ட்ல 21 கோடி ரூபாய் கட்டி ஆகணும். அப்பனாதான் படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். சோ இப்ப ரெண்டும் கட்டா நிலையில தான் இந்த வாவாத்தியார் படம் நிக்குது. சோ படத்துடைய ஃபைனல் டேட் வந்து டிசம்பர் 24 தான். சோ டிசம்பர் 24 விட்டாங்க அப்படின்னா இந்த வாவாத்தியார் படம் வராத வாத்தியார் படமா ஆயிரும். ஐ மீன் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாம போயிருன்னு சொன்னேங்க. சோ இதுல இன்னொரு கோஇன்சிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்களுடைய டெத் ஆனிவர்சரிங்க. சோ அந்த டேட்லயே இந்த வாவாத்தியார் படம் வந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா செமையா இருக்கும். ஆனா அதுக்கு ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா 21 கோடி ரூபாய் கோர்ட்ல கட்டி ஆகணும். அப்பனாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா வாவாத்தியார் படத்துக்கு டிசம்பர் 24ஆம் தேதி தான் கடைசி டேட்டுங்க. சோ விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். ஏன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிரும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.